டெல்லியில் ஏற்பட்டுள்ள கடுமையான தண்ணீர் பஞ்சத்தால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். டெல்லியில வரலாறு காணாத அளவுக்கு வெப்பமானது பதிவிருக்கக்கூடிய ஒரு நிலையில தற்போது இங்க தண்ணீர் பஞ்சமானது தலைவிரித்து ஆடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல தண்ணீர் பிரச்சனை கடுமையா சந்திச்சுட்டு வராங்க. மக்கள் இந்த மாதிரியான டேங்கர் மூலமாக தண்ணிகளுக்காக குடங்களை வைத்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையானது தொடர்ந்து இருந்து வருது. நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது டெல்லியில் இருக்கக்கூடிய வசந்த் விகார் அப்படின்ற இடத்துல தான் இருக்கேன். இந்த இடத்துல காலையில் இருந்த மக்கள் காலி குடங்களோட இங்க காத்திருந்து இந்த டேங்கர் லாரி மூலமா தண்ணீர் பிடிச்சிட்டு போறதை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக டெல்லிக்கு அதாவது இப்போ டெல்லியோடைய தண்ணீரோட தேவையானது பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய 2 மாநிலங்களுடைய தண்ணீர் பங்கீட நம்பிதான் பெரும்பாலமா இருக்கு. அதை தற்போது கோடை காலம் என்பதனால இந்த 2 மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய தண்ணீரானது பகுதி அளவுக்கு குறைஞ்சிருக்கு. எனவே இங்க ஏற்கனவே டெல்லி பொறுத்த வரைக்கும் மொத்தமா 1300 MSD அப்படின்ற அந்த கொள்ளளவு இங்க மொத்த டெல்லிக்கு தேவைப்படுது தண்ணீர் தேவை. ஆனா அது தற்போது 1000 அளவுக்கு தான் இப்ப கிடைக்கிறதுனால இங்க மக்களுக்கு தண்ணீர் என்பது ரொம்ப தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது. டெல்லியோட ஜல் போர்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு நாளைக்கு 2 முறை தண்ணீரானது மக்களுக்கு விநியோகப்பட்டு வந்த நிலையில தற்போது ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டுமே தண்ணீர் விநியோகப்படுது. சில இடங்கள்ல அது கூட விநியோகிக்கப்படல. 15 நாளைக்கு ஒரு வாட்டி 10 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படின்னு விநியோகிக்கப்படுது. எனவே மக்கள் தண்ணீரை பிடிக்கிறதுக்கும் தண்ணியில இங்க அவங்க குடிநீரை வாங்கிக்கிறதுக்காக காலையில இருந்து காத்திருக்காங்க. நிறைய பேர் தன்னோட பள்ளிகளுக்கு போக முடியல, வேலைகளுக்கு போகாம வீடுகள்ல இருந்து 24 மணி நேரம் தண்ணிக்காகவே அவங்க காத்திருக்க ஒரு நிலையை அவங்களுடைய குறைகளா சொல்றாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் டெல்லி முழுக்க இருக்கிறது. கடந்த காலங்களில் கடந்த முறை கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இது மாதிரி நடுத்தர அதே போல ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் தண்ணீர் தட்டுப்பாடுன்றது ரொம்ப கடுமையா இருந்தது. இப்போ தண்ணீர் தட்டுப்பாடுன்றது டெல்லி முழுக்கவே நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. நிறைய பெரிய பில்டிங் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை இருக்குன்றத குறிப்பா அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் வசந்த் விகார் அப்படின்ற இந்த இடத்துல லாரிகள் மூலமா தண்ணியை பிடிச்சிட்டு வராங்க மக்கள் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி அதாவது இந்த கேன்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒவ்வொரு கேனுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் போட்டு சிம்பிள்ஸ் போட்டு கலர் போட்டு இருக்காங்க. அவங்களுடைய கேனானது மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க இந்த மாதிரியான சிம்பிள் யூஸ் பண்ணுறது கலர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக இங்கே தண்ணி பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே அவங்க காலையில் நாங்கள் காலையில் 6 மணிலேருந்து இந்த டேங்கர் லாரியிலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவங்களோட தரப்புலேருந்து சொல்கிறாங்க. குறிப்பாக இங்கே ஒருத்தவங்க தமிழ் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். தமிழர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கங்க. இங்கே தண்ணீர் பிடிச்சிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? குடிநீரில் எவ்வளோ நாளாக தண்ணி வரல? இங்கே ரொம்ப நாளாகவே தண்ணி வரல. இங்கே கிட்டத்தட்ட 50 வருஷமாக இங்கே எல்லாருமே இருக்காங்க. என் வீட்டுக்கார் கிட்டத்தட்ட இங்கே தான் பிறந்து வளர்ந்தாரு. எங்கள் மாமியார் கூட இங்கே தான் பிறந்து வளர்ந்தாங்க. நான் இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணி வந்தது. அப்போ இருந்து நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். தண்ணிக்கு ரொம்பவே இங்கே கஷ்டம் தான். வெயில் காலங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குளிர் காலத்தில் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் வெயில் காலத்தில் தண்ணி தேவை நிறையா இருக்குது. ஏன்னா வெயிலுக்கு தாக்கத்தினால வீட்டில் குழந்தைங்களும் தண்ணி எல்லோரும் குடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி கூட குளிப்பாங்க. அதோட கூலருக்கும் தண்ணி ஊற்றணும். அது இல்லைன்னா எங்களால் இருக்க முடியாது வெயிலுக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளோ குடங்கள் உங்களுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க? ஒரு நாளைக்குனாக்கா 15 நாளைக்கு ஒருக்கா வண்டி வருது. அதில் 4 கேன் தான் கிடைக்கும். ஒரு வண்டிக்கு ஒரு 4 கேன் கம்சகம் ஒரு 10 தான். கண்டிப்பாக பத்தாது. நாங்கள் ஒரு வண்டி இல்லை நிறையா வண்டியில் நம்பர் போட்டு வச்சுருக்கோம். அந்த நம்பர் வைஸாக நாங்கள் இன்னைக்கு ஒரு வண்டியில் பிடிக்கிறோம்னா நாளைக்கு ஒரு வண்டியில் பிடிப்போம். அப்படி தான். இப்போ தண்ணி டைமுக்கு வருதா? எந்த மாதிரி நேரங்களில் தண்ணி வருது? இங்கெல்லாம் வர்றது கிடையாது. குளிர்காலங்களாக இருந்தால் அவங்க நேரமாக கொண்டு வந்து வண்டி விட்டுருவாங்க. அதுவே சப்போஸ் வெயில் காலங்களாக இருந்தாக்கா அவங்களாலையும் வர முடியறதில்ல. ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒருத்தங்க 2 பேருக்கு தண்ணி இல்லை. ஒரு நாளைக்கு கம்சகம் 30 வண்டினா வருது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நாங்களும் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்கள் எவ்வளோ நேரமாக காத்திருந்து இந்த தண்ணி பிடிக்கிறீங்க? நான் காலையிலேருந்து இங்கே தான் தண்ணிக்கே தான் கஷ்டப்படுறோம். தண்ணியிலே தான் இருக்கணும். ஏன்னா வீட்டில் சமையல் செய்ய முடியாது, பசங்களுக்கு வேணுங்கிறத செய்ய முடியாது. நாங்கள் காலைல டீ குடிச்சதோட சரி, இனி நான் சாப்பிட கூட இல்லை. ஏன்னா தண்ணி இருந்தால் தான் மற்ற வேலைங்கள்லாம் ஓடும். அதனால
தண்ணிக்காக தான் முதல்ல மெயின் பார்க்க வேண்டியது, அதுக்கப்புறமா தான் மற்ற வேலைங்கள்லாம். இப்போ இங்கே இருக்கவங்க மற்றவங்கலாம் இப்போ தண்ணி பிடிக்கிறது வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க உங்ககிட்ட வந்து தண்ணி பிடிக்கிறது? இங்கே தண்ணி பிடிக்கிறதுக்கு, இங்கே தண்ணி பிடிக்கிறதுனா எல்லாரும் தண்ணி நம்ம வீட்டில் எவ்வளோ தண்ணி கஷ்டம் எல்லாத்துக்குமே தெரியும். சென்னையிலன்ட்டு இல்லை, எல்லா இடத்துலையும் தண்ணி ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ தண்ணி பிடிச்சிட்டு இருக்கீங்க, இங்கே உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? தண்ணிலாம் எப்படி வரும்? கஷ்டம்லாம் நிறையா இருக்குதாம்மா, இங்கே தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம், எவ்வளோ தண்ணி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறாங்க? இங்கே 10 கேன் பிடிக்கலாம், நம்பர் போட்டிருந்தா 10 கேன் பிடிக்கலாம், இல்லைன்னா இல்லை. வண்டி வந்தாதான். எந்தெந்த நேரத்துக்கு தண்ணி எல்லாம் விடுறாங்கம்மா? அது டைம் எல்லாம் இல்லை எங்களுக்கு. தண்ணி இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இங்கே தண்ணி கஷ்டத்தான் இருக்குது, என்ன பண்ணுறது நம்ம. இப்போ இது என் பேரில் வருதாங்க டேங்கர் ஜல்பு உள்ளது. அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிட்டு இங்கே கொண்டு வரோம், கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு ஆளுக்கு 10 கேனு பிடிக்கிறோம். அவங்க டேங்கர் வந்துச்சுன்னா எங்களுக்கு 10 கேனுக்கு பிடிச்சி கொடுக்குவாங்க. அதே மாதிரி தான் ரூல் இங்கே. அதுக்கப்புறம் யாருக்கு நம்பர் இல்லை அவங்களுக்கு 4 கேன் 6 கேன் போட்டிருக்கோம் அந்த சைடில் ஃபுல்லாக நம்பர். நீங்க சொல்லுங்க, இப்ப தண்ணி எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த பகுதியில? தண்ணி ஒவ்வொரு முறையும் கஷ்டமா இருக்கா? இந்த வெயில் காலங்களை எப்படி நீங்க சந்திச்சிட்டு? மேம், வெயில் குளிர் காலத்தில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவோம், ஆனால் வெயில் காலத்தில் சுத்தமாக மேனேஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த ஏரியா பார்த்தா எப்படி ஒரு 40-50 வீடு இருக்கும். டெல்லியில் செகண்ட் நம்பரில் ஸ்லம்ஸில் வரும். ஆனால் கேட்டால் ஏன் வராதுன்னு உண்மை சொன்னால் ஃபாரஸ்ட் லேண்ட், அதனால் பைப் லைன் போட முடியாது, சீக்கிரமாக ஓடிக்க போகிறாங்க. ஆனால் பார்க்க மாட்டேங்கிறாங்க தண்ணி பிரச்சனை எப்படி ஆளுங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு. இப்போ ஒரு நாளைக்கு இப்போ நான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போகாமல் இப்போ தண்ணி பிடிக்கிறோம், லேட் ஆகிட்டோம் ஜாபுக்கு. தண்ணி ஃபஸ்ட்டு மெயின் தான் தண்ணி, தண்ணி இல்லைன்னா அப்புறம் ஒன்றும் இல்லை. குடிக்கிற தண்ணி எல்லாம் இதே தான், குளிக்கிற தண்ணி எல்லாம் இதே தண்ணி தான். எவ்வளோ நேரமாக நீங்கள் காத்திருக்கீங்க இந்த தண்ணிக்காக? காலையில் 7 மணிலேருந்து காத்திருக்கோம். காலையில் 7 மணிக்கு பார்த்தானா எல்லா இடத்துலையும் வந்துருச்சு, இங்கே மட்டும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நான் போய் பைக்கில் எடுத்துகிட்டு போய் டேங்கர் போய் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ தண்ணி ஃபேஸ் பண்ணுறோம், என்ன பண்ணுறது, ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணுறோமோ, எப்பயாச்சும் ஒரு வீடியோ காலம் வரும்னு பார்க்குறோம். தாத்தா பாட்டா எல்லாம் இருக்காங்க, அவங்களா இதை விட ஜாஸ்தி பிரச்சனை பார்த்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல முதலேருந்து. இப்போ தண்ணி பிடிக்கிற நேரம்லாம் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்காங்களா? இல்லை இப்போ சில சமயம் வந்து தண்ணீர் வந்து நைட்டு அந்த மாதிரியான வருதா? நைட்லாம் இல்லை, ஒரு நாளைக்கு 25 டேங்கர் இங்கே வரும். 25லேருந்து 30 டேங்கர் ஃபுல் ஏரியாவுக்கு. இப்போ இந்த ஏரியா பார்த்தா இங்கே எப்படி ஒரு 2-3 டேங்கர் வரும் நம்ம கோயில்கிட்ட. இங்கே ஃபுல்லாக இந்த பக்கம் ஏரியா எல்லாம் இங்கே பிடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாம் அங்கேருந்து வெளியிலேருந்து வரும்ல, சின்மயா வித்யாலேருந்து வரும், அங்கேருந்து எல்லாம் பிடிச்சிக்குவாங்க. டேங்கர் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்குவாங்க. தண்ணி நிறைய செலவு பண்ணால் வந்து ஃபைன் போடுறாங்க அப்படின்னு அரசு சொல்லியிருக்கு இல்லையா, அதை பற்றி இல்லை அதை பற்றி தெரியல. ஏன்னா தண்ணி நிறைய செலவு பண்ணால் தண்ணி எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எப்படி நிறைய செலவு பண்ணுறது, எவ்வளோ சிக்கனாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிக்கனாக நாங்கள் பண்ணுறோம் தண்ணி பிடிச்சி. ஸோ இது மாதிரி நிறைய டெல்லியில் நம்ம பார்க்கக்கூடிய வசந்த் விகார் உள்ளிட்ட அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் தண்ணீர் பிரச்சனையை வந்து ரொம்ப தலைவிரித்து ஆடுகிறது. மக்கள் தங்களுடைய குடிக்கிறதுக்கான தாகத்தை தீர்ப்பதற்கான தண்ணீரை பிடிப்பதற்கும் தங்கள் அன்றாட செலவுக்கு தண்ணீரை பயன்படுத்துவதற்கும் ரொம்பவும் சிரமப்பட்டு வராங்க. காலையிலிருந்து காத்திருந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மத்தியான வேலை வரைக்கும் அவங்க தண்ணீருக்காக காத்திருந்து தண்ணீரை பிடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு நாளுக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து இது மாதிரியான அதை தண்ணீருக்காக தான் அவங்க காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்ற ஒரு இது இருக்குது. இதுக்காக அரசானது ஒரு புறம் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்குது, தண்ணீர் பற்றாக்குறையை சரி செய்யணும், எங்களுக்கு தண்ணீர் பங்கீடு சரியாக வழங்கணும் அப்படின்ற டெல்லி அரசும் முயற்சி செய்து வருது. இப்படி பல்வேறு இடங்களில் தண்ணீர் பிரச்சனையை நம்ம தொடர்ந்து பதிவு செய்யலாம். ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் வசந்தி, டெல்லியில் இருந்து.